அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு வந்து டுடே மினி விலாக் தாங்க பார்க்க போறோம். பிரியா சரவணா யூடியூப் சேனல்ல. இன்னைக்கு வந்து நாங்க 2 கல்யாண ஃபங்ஷன் வந்து அட்டெண்ட் பண்ண வேண்டியது இருந்ததுங்க. நாங்க ஃபேமிலியோட தான் கிளம்பியிருக்கோம். எங்க வீட்டுக்காரரோட மாமா பையனுக்கு வந்து குடிமங்கலத்துல கல்யாணம் இருந்ததுங்க. அதுக்கு முன்னாடி உள்ளூர்ல ஒரு ஃபங்ஷன் இருந்தது. அதையும் அட்டெண்ட் பண்ணிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க நேரமே கிளம்பிட்டோம். குட்டி பாப்பாவுக்கு வந்து ரெடிமேடு பட்டு பாவாடை சட்டை தான் போட்டிருக்கோம். நான் வந்து இந்த சாரீ இளம்பிள்ளை யாமினி சாரியில வந்து நான் வாங்கியிருந்தேன். ₹1000க்கு வாங்கியிருந்தேன். இந்த பிரைட் கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த கலர் நான் சூஸ் பண்ணி வாங்கினேன். எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. அதே மாதிரி ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப டிசைனாவெல்லாம் இப்போ தைக்க பிடிக்கிறதில்ல. மத்தவங்களுக்கு தைச்சு தைச்சு குடுக்கறதுனால நான் சிம்பிளாவே வியர் பண்ணிக்கிறேன். பெரிய பாப்பாவுக்கு வந்து இந்த எல்லோ கலர் சாரீலேருந்து இந்த மேக்ஸி ட்ரெஸ் கன்வெர்ட் பண்ணி குடுத்துருந்தேன். அதுவும் ரொம்ப ஃபிட்டிங் வைஸ் நல்லா இருந்தது. பார்க்கறக்கும் சூப்பரா இருந்தது. மச்சான் எப்பவுமே ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் வருவாங்க. அதே மாதிரி நான் வியர் பண்ணியிருக்கிற மாலை பார்த்தீங்கன்னா, முள்ளு மாலை. இது வந்து 4 பவுன்ல கோல்டுங்க. அதே மாதிரி நான் வியர் பண்ணியிருந்த மோதிரமும் கோல்டு தான். அது வந்து 3/4 பவுனு. ஏன்னா அத பத்தி நெறைய பேர் டீட்டெயிலா கேட்பீங்க. அதனால சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 2 பவுன்ல 1 செயின், 1 பவுன்ல 1 செயின் இந்த மாதிரி நான் போட்டிருந்தேன். என்கிட்ட மொத்தமா இருக்கிறதே அவ்வளோதான்னு வைங்களேன். அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு 40 பவுன் வந்து சேல்ஸ் பண்ணிட்டோம். அத பத்தின ஒரு விளாக்கும் நான் உங்களுக்கு போடுறேன். அதே மாதிரி நான் ஃபங்ஷன் வீட்ல வந்து அட்டெண்ட் பண்ணியாச்சு. பொண்ணு வியர் பண்ணியிருந்த சாரீ ரொம்ப சூப்பரா இருந்தது. ப்ளூ வித் பிங்க் கலர் காம்பினேஷன்ல. இந்த ஃபங்ஷனையும் நாங்க அட்டெண்ட் பண்ணிட்டு கிளம்புற மாரி இருந்தது. இவங்க வந்து என் பெரிய பொண்ணுடைய கிளாஸ்மேட்டோட அம்மா, அப்பா. எங்களுக்கு ரிலேஷன்ஸ் தான் ஆகுறாங்க. பெரிய பொண்ணு வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட வந்தாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்டும் வந்திருப்பாங்க அப்படின்னு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் வந்து வரல. இந்த ஃபங்ஷன அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு நாங்க கிளம்பிட்டோம். இப்போ குடிமங்கலம் போய் இவங்க மாமா வீட்டு ஃபங்ஷன் வந்து அட்டெண்ட் பண்ணோம். அங்க வந்து பொண்ணு மேடைக்கு வரக்கு முன்னாடி கீழ வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்களையெல்லாம் வச்சு ஒரு ஃபங்ஷன் மாரி வச்சுட்டுருந்தாங்க. அத பார்த்ததுக்கப்புறமா மேடைக்கு வந்து கூட்டிட்டு வந்தாங்க. இந்த ஃபங்ஷன்ல வந்து நான் பொண்ணு மாப்பிள்ளையோடைய ஃபேஸ் வந்து காட்டியிருக்க மாட்டேன். ஏன்னா அவங்ககிட்ட நான் பர்மிஷன் வாங்கல அப்படிங்கிறனால. நாங்க முகூர்த்தம் வந்து நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரண்ட்ல மேடையில வந்து நாங்க உட்காந்துட்டோம். எனக்கு பக்கத்திலேயே அண்ணி, எனக்கு முன்னாடி என் சின்ன பொண்ணு, எனக்கு பின்னாடி பெரிய பொண்ணு எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. பெரிய பொண்ணு மட்டும் நின்னுட்டாங்க. ஃப்ரண்ட்ல ஒரு கொஞ்சம் பேர் மட்டும் உட்காந்துருந்தாங்க. மீதி பேர் எல்லாரும் நின்னுட்டாங்க. அப்பதான் தெரியும் அப்படிங்கிறதுனால. கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள்ளையோடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. முகூர்த்தமும் சூப்பரா முடிஞ்சுதுங்க. அப்புறம் என் தாய் மாமா வந்திருந்தாங்க. தாய் மாமா கிட்ட போய் நாங்க பேசிட்டு இருந்தோம். அவருக்கு வந்து கொஞ்சம் கண்ணுல வந்து அது என்ன மெட்ராஸைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது வந்திருந்தது. ஸோ கொஞ்சம் கண்ணெல்லாம் நல்லா ரெட்டாவே அவருக்கு சிவந்திருந்தது. இந்த விளாக் வந்து இதோட முடிச்சுக்கலாங்க. இதனுடைய கன்டினியூவா பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் விளாக்ல நம்ம பார்க்கலாம்.